இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ChatGPT வச்சு ஒரு கண்டென்ட் ரைட் பண்ண போகிறோம். முழுக்க தமிழ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT இல்லை, இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நானும் ChatGPT வச்சு ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருந்த பெல் ஐக்கானை அழுத்தி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நமக்கு முதல்ல ஒரு டாபிக் எடுக்கணும். ChatGPT வச்சு நம்ம கண்டென்ட் எழுத போகிறோம்னா அப்படின்னா ஒரு நல்ல டாப்பிக்காக வேணும். அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் வீக்கம் குறைய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, இல்லாட்டி முழங்கால் வலி வேணும். இதை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். நான் வந்து பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னா தேடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல அவங்க ஷோ பண்ணுறாங்க. இப்போ இதை நம்ம சப் ஹெட்டிங்காக வச்சு இதை நம்ம வச்சு எழுத போகிறோம். அதனால் உங்களுக்கு இதில் வந்து முழங்காலுக்கு சம்மந்தமான வர ஒரு சப் ஹெட்டிங்காக எடுத்துக்கோங்க. கால் வலியில் கூட எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதிலேருந்து மொத்தம் ஒரு 10 தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இந்த 10 தேர்ந்தெடுத்து நான் நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 10 வச்சு தான் நம்ம ஆர்டிக்கல் எழுத போகிறோம். அது நல்ல ஆர்டிக்கலாகவே எழுதி தரப்போகுது ChatGPT நமக்கு. இந்த 10 சப் ஹெட்டிங்கை வச்சு நம்ம எழுத போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன தேடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் இருக்குது, ஃப்ரீ டூல்ஸாக இருக்குது. இப்போ நான் பெரும்பாலும் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கூகுளில் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன தேடுறாங்க அப்படிங்கிறத அவங்களே இங்கே கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம போஸ்டர் ரேங்கிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நானும் அதை தான் உங்களுக்கும் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் இதே ஒரு காசு வாங்கி நம்ம காசு கொடுத்து யூஸ் பண்ணுறத விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறத மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். கீழே இந்த மாதிரி இதெல்லாம் தேடுறாங்க அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு சப் ஹெட்டிங்கை வச்சு எழுதிக்கலாம். இல்லாட்டி அதுவாகவே டைட்டில் கூட வச்சு நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நானும் அப்படி தான் ChatGPT வச்சு எழுத போகிறேன். அதுக்கு நீங்கள் எத்தனை உங்களுக்கு வேணும், நான் ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது, இன்னும் கண்டென்ட் லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் எடுத்துங்க. அதை வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்து கவனிக்காமல் நான் பார்த்து போயேன் அப்படின்னா கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு ChatGPT ரைட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் வலி குறைய என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். ஆர்டிக்கல் டைட்டில். இதுக்கு ரிலேட்டான கீவேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு நான் கொடுத்துருந்தால ஒரு 10 கீவேர்ட்ஸ் கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இது ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துருக்கு நமக்கு. இங்கே பாருங்கள். இல்லை இதெல்லாம் பத்தலை, எனக்கு இந்த கண்டென்ட்டுமே இன்னும் பத்தலை அப்படிங்கும்போது, ஏன்னா போட்டிக்கு நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை விட நம்ம இன்னும் அதிகபட்சமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தகவல் கொடுத்துருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே கண்டென்ட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இது ஒரு கண்டென்ட் கொடுக்க வேண்டாம். அதனால் ஒரே கண்டென்ட்டாக கொடுங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஆர்டிகல்ஸ். இதுக்கு இமேஜ் வந்து நீங்கள் கேன்வாவில் எடுத்துங்க. கேன்வாவிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் ரெடி பண்ணுங்கள். இப்போ முழங்கால் வலி அப்படிங்கிறனா அந்த முழங்கால் எடுத்துங்க. அதுக்கு தகுந்தமான இதை கொடுத்து நீங்கள் ஒரு யூனிக்கான இமேஜ் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு 20 போஸ்ட் மட்டும் போடுங்க போதும். கூகுள் ஆட்சன்ஸ் அப்பில் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு தெரியல. நான் இப்போ இதுவே அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.